நம்ம ஊர்ல 3 பேரு ரொம்பங்க. சேகர், மணி, கந்தன் 3 பேரும் மாலை 1:03 வரைக்கும் வேலைய செஞ்சுட்டு அப்படி ஒரு நாள் காட்டு வழியா வீடு திரும்புறாங்க. அப்பதான் கந்தன் சொல்றான், இந்த வழியில ராத்திரி நடக்காதேங்கறாங்களே, ஒன்னும் பார்க்கலையே. சேகர் சிரிச்சுட்டே சொன்னா, அடே பீஸ் விடுறாங்க என்னமோ. ஆனா அடுத்த நிமிஷம் காட்டுல யாரோ அழுற மாதிரி சத்தம். மணி பயந்து நிக்கிறான். 3 பேரும் சத்தத்தை பாதி பயத்தோட பாதி சந்தோஷத்தோட தேடிக்கிட்டே போறாங்க. ஒரு பழைய பரிதாபமான பூத்திச்ச வீடு. கதவு தானா திறந்துச்சு. சத்தம் உள்ளே இருந்து வருது. சேகர் வா பாப்போன்னு முன்னாடி போறான். 10 நிமிஷம் ஆகுது. கந்தன் மணிக்கு காத்திருக்க சேகர் வெளியே வரல. அவங்க உள்ள போறாங்க. ஆனா உள்ள போனாதும் கதவு தானா அடையுது. அதுதான் சேகர் ஏன் வெளியே வரலன்னு தெரியவில்லை. மணி, கந்தன் அந்த பழைய வீட்டுல உள்ள போனாங்க. அவங்க பார்த்த ஒண்ணு வாழ்க்கையே மாற்றுச்சு. வீட்டை உட்புறம் முழுசும் தூசு. ஆனா நடுவுல ஒரு கண்ணாடி. அதுத சேகர நிப்பதா மாதிரி தெரியுது. ஆனா அவன் குரலும் சத்தமும் வரல. கந்தன் கை நீட்டினான். கண்ணாடி மேல கைய வச்சதும் சேகரோ பயந்துகிட்டு கத்தறான், வாங்கடா, யாராவது காப்பாத்துங்க. அவங்க பின்னாடி பக்கத்தில் ஒரு பழைய டேபிள்ல ஒரு டைரி. அதுல எழுதியிருக்கு, இந்த வீட்டுக்கு வந்தவங்க பின்னாடி போகாதீங்க, அது யாருக்குமே வெளிவழியே கிடையாது. மணி, இதுக்குள்ள நம்ம சேகர் போயிட்டானோ? கந்தன் சொல்றான், அவனை காப்பாத்தணும். ஆனா எப்படி? அந்த கண்ணாடிய திருப்பி பார்த்தாங்க. இப்போ அந்த கண்ணாடியில நிப்பார்த்தது மணியும் கந்தனும் தான். ஆனா அவங்க அப்புறமா அந்த வீட்டுல நிஜமாவே இருக்காம போறாங்க. அந்த வீட்டு வாசல்ல ஒரு புது எழுத்து, 3 பேரும் இப்போ நமக்குள்ள. இந்த வீடு யாரோட பிரவேசம்காக காத்துக்கிட்டே இருக்கு. அடுத்ததா யாரு?